வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பிடி கொழுக்கட்டை செய்ய இந்த பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். அந்த பச்சரிசி மாவு வந்து 3/4 அளவு எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு வந்து பச்சரிசி ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்தாலும் சரி, கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற மாவில் கூட நீங்கள் இந்த மாதிரி இந்த பிடி கொழுக்கட்டை செய்யலாம். இப்போ அந்த பச்சரிசி மாவில் 3/4 அளவு எடுத்துருக்கேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. மாறாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு இதை சலிச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வறுத்துட்டு இதை சலிச்சு இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் வெல்லம், அந்த கப்புலே 3/4 அளவு வெல்லம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அதே அளவு எடுத்து அந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறலாம். மண் தூசி எதுவும் இல்லை அந்த வெள்ளத்தில், அதனால் அப்படியே கரைச்சிட்டு இது கூட பொடியாக கட் பண்ண தேங்காய் துருவி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுவைக்கு கொஞ்சம் லைட்டாக தூள் சால்ட்டை சேர்த்து நல்லா இந்த தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த தேங்காய் துருவெல்லாம் சேர்த்து இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ கரை ஆறுனதுக்கு பின்னாடி இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு இப்போ அதுக்கு முன்னாடி ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் லைட்டாக அந்த மாவு கூட பச்சரிசி மாவில் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி இந்த சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் தடவி வச்சுட்டு அந்த உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டையாக எடுத்து பிடி கொழுக்கட்டை இந்த விரலை அழுத்தி இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த பாத்திரம் எல்லாம் அந்த தண்ணியை எல்லாம் சூடு பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் அந்த கொழுக்கட்டையை. இப்போ இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகணும். கொஞ்சம் லேட் ஆகுச்சுன்னா சாஃப்டாக இருக்காது, அது ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி 15 நிமிஷத்தில் இதை எடுத்துடணும். இப்போ வேக வச்சுட்டு வேகட்டும், அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்துருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.